அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு. தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அடுத்த ஒரு வருடம் 4இல் சஞ்சரிக்க போகிறார். குரு 4ஆம் இடத்திற்கு வருவது நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு 3இல் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக அசுர வளர்ச்சி கும்பராசி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், தனஸ்தானத்தில் ராகுவும், ஜென்ம ராசியில் சனியும் என பல கிரக நிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் போது குரு ஒருவர் மட்டுமே சாதகமாக நன்மை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை வெகுவளவில் குறைத்து நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாற்றி விடுகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான். பாவ கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். ஏனென்றால் பல சுப கிரக நிலைகள் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவது உண்டு. ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி மனித வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக குருவிற்கே அமைகிறது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு. அப்படி சந்திக்கக்கூடிய பலரில் நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள். இதேபோன்று உறவினர்கள், குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம். நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு. இப்படி மனித வாழ்வில் நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டுக்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நாம் 4 திசையில் 8 திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம். என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன, என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்றுவிடாம கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது. அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார். எனவே இங்க இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக
சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுடைய பார்வையில் பார்க்கும்போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். சுக்கிரன் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க. இப்படிதான் இந்த ரிஷபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு. குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும், சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருக்கின்றன. சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கிரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ராகு, கேது, சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி 2024-25 ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 இந்த 6 இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதேபோன்று 6, 3, 8, 12 ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க. 10ஆம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த 6 இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது. என்றால் குரு சாதகமற்று இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும். அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற 8 கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்க. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசூர வளர்ச்சியை குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு. அவருடைய இந்த குரு பயிற்சி 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருப்பதை விட சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக பல மடங்கு சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு உட்பட அனைத்து கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்த வேளையில் இந்த தருணத்தில் குரு மிகவும் சாதகமாக மாறியிருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் அதீதமாக பதிவதால் இதுவரை சந்தித்து வந்த அஷ்டம தோஷங்கள் அனைத்தும் வெகுவளவில் குறைகிறது. எனவே திருமணம், புதுமனை புகுதல், பால் காய்ச்சுதல், வளகாப்பு என பல்வேறு விதமான விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக நடத்துவதற்கான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு மட்டுமே மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான
இனிமையான செய்திகளை பெறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சுகஸ்தானத்திற்கு மாறியிருப்பதால் உத்தியோக ரீதியாக எழக்கூடிய பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. குரு பகவானின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணியில் உள்ள சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு மட்டும்தான் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். மிகப்பெரிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்க. குரு பகவான் சாதகமான அமைப்பில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களை தவிர்த்து லாபத்தை குறைவில்லாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் புதிய முதலீடுகள் உள்ளிட்ட பணிகள்ல சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால்தான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக பெற முடியும் என்பதை சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். கலைத்துறை மிகவும் வலுவுள்ளதாக இருக்கப்படுகிறது. எனவே செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்த மறைமுக எதிர்ப்பு தொல்லைகள் விலகும். குரு பயிற்சி துவங்கியவுடனே எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புடன் தித்திப்பாக துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அமோகமாகும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பது பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த பல சிரமங்கள் தொல்லைகள் விலகி உங்களுடைய வாழ்வில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் 3 மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்.